தூக்கமே எனக்கு வர மாட்டுது. ஒரு போடு போட்டுட்டா. அங்கே இருக்கும் போது அண்ணன் வீட்டை இருக்கும் போது அங்கே அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாண்டு நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் ராவிக்கலாம் உட்காந்துடப்பேன். இப்போ இங்கே வந்தா ஒரு 2-3 நாளைக்காச்சும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்ட்டு பார்த்தா இப்போ அறவே அங்கே நான் போக மாட்டேங்கிறா. எங்கள் அண்ணன் கேட்கறதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அண்ணி எங்கள் அண்ணனை போட்டு திட்டுன்னு திட்டம். எங்கள் அண்ணன் என்ன பாடுபட போகிறாரோ தெரில. எங்கள் அண்ணன் வந்து எனக்குண்டு பேசுவாரா, ஒரு பொண்டாட்டிக்கிண்டு பேசுவாரா, பிள்ளைக்கிண்டு பேசுவாரா? நான் இவர்கிட்ட தான் சொல்ல முடியுமா? இவர் சொன்னால் இவர் அதுக்கு மேலே பேசுவார். தலைன்ட்டு அடிச்சுக்கிட்டாரு. ஒன்றை பையனுக்கெல்லாம் கட்ட நம்ம பொண்ணை வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுவோன்டாரு. அவளாம் வானாலாம் படிச்சுட்டு வேலைக்கு போன ஏற்பாடு கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. பாதி சரிக்கு கேட்டேனா? கேட்காம நான் வந்து எண்ணெய் பேச்சை கேட்டுக்கிட்டு எண்ணெய் பொண்ணு கேட்குதுன்னு சொல்லிட்டு எண்ணெய்க்காக கல்யாணத்தை பண்ணிட்டேன். இப்போ நான் தான் உட்காந்து வேதனைப்படுறேன். அங்கேயும் சொல்ல முடியல, இங்கேயும் சொல்ல முடியல. எங்கள் அண்ணனுக்குண்டு பேசுவானா, என் புருஷனுக்குண்டு பேசுவானா, என் பிள்ளைக்குண்டு பேசுவானா? நான் யாருக்குண்டு பேசுகிறது? கடவுளே, என்னை அப்படி தனியாக புலம்ப விட்டுட்டேடா கடவுளே. என் பொண்ணை கொண்டு நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடுச்சடா கடவுளே. தண்ணி தண்ணி. அம்மா அம்மா. என்ன அம்மா ஏன் அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க தூங்காம? ஏன் உட்காந்துருக்காங்க? அம்மா அம்மா என்ன கூப்பிட ஏன்டா கேட்க மாட்டாங்க? அம்மா அம்மா உனக்கு என்ன ஆச்சு? நான் வந்தது வரை உனக்கு தெரியல. அம்மா அம்மாண்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டேன், படுக்கே இல்லையா? அப்பயும் ஏன்ட்டு நீ கேட்கல, இங்கே வந்து கூப்பிட்றேன், இங்கேயும் ஏன்ட்டு கேட்க மாட்டேன். ஏம்மா அப்படி உட்காந்துருக்க? தூங்கலை? தூக்கம் இல்லையா? ஏன் தூக்கம் இல்லை? எனக்கு தூக்கம் இல்லைம்மா, நான் உட்காந்து இருக்கிறேன், நீ படுத்து தூங்கு. ஏம்மா தூக்கம் இல்லை? அக்கா அங்கே இருக்கும்போது தான் தூக்கம் இல்லை கஷ்டப்படுறாண்டா அவளே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு தூங்காமல் ராவிக்கலாம் உட்காந்து கிடப்பேன். எந்திரிச்சு இப்போ தான் அக்கா இங்கே இருக்காளே, நம்ம கூட தானே இருக்கிறா, எதுக்கு நீ தூங்க மாட்டேன்? எந்திரிச்சு உட்காந்துருக்குற அப்படி? ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் படுத்து தூங்கு. எத்தனை நாளைக்கு இப்படி தூங்காமல் உட்காந்து இருந்தாலும் ஏதாவது செய்யும் உடம்புக்கு. படுக்கவாம்மா, படுமா. நீ போய் படுங்கிறனே, நான் படுக்கிறேன், போய் நீ போய் படு. எனக்கு தூக்கம் வந்தால் நான் வந்து படுப்பேன்டி, போடிங்கிறனே. அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? ஏன் இப்படி கடுக்கடுன்னு விழுவுறாங்க? படுக்க வந்தது தானே கூப்பிட்டேன், அதுக்கு இப்படி இப்போ சத்தம் வர்றாங்க. இவங்க ஏன் டெய்லி தூங்காமல் உட்காந்துருக்குறாங்க? ஏதாவது செஞ்சால் என்ன செய்கிறது? என்னான்னு தெரியல. ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு ராவிக்கலாம் தூங்க மாட்டாங்க. காலைல பொழுது விடுஞ்சோன்னா அப்பாட்ட சொல்லணும். அப்பாட்ட சொல்லி அப்பா சத்தம் போட்டால் தான் சரிப்பட்டு வரும். இங்கே கண்மணி சந்தோஷமாக தூங்குறா நிம்மதியாக. அங்கே தூங்கினாலோ தூங்கலையே தெரியல, இங்கே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறா. இப்படி உள்ள பிள்ளைய எப்படி நம்ம அங்கே போக சொல்கிறது? நான் போக மாட்டேன்ட்டு சொல்கிற பிள்ளைய நான் என்னான்ட்டு அனுப்பி விட்றது? எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே இருக்கிறா, அங்கே போனால் அவளுக்கு நிம்மதி இல்லைங்கிறா, சந்தோஷம் இல்லைங்கிறா. அப்படி உள்ள பிள்ளைய எப்படி நான் அனுப்பி விட்றது? அம்மாவை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, பெரிய கவலையா. ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க பித்து பிடிச்சா மாதிரி? ஐயோ என்னன்னு தெரியலையே. அக்காவை நினச்சே ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டாங்க. அவளை ஏன் அங்கே போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அதுக்கு கல்யாணம் பண்ணாமல் இங்கேயே இருந்திருப்பா. இங்கே இருந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருப்போம்? 5 பேரும், அப்பா அம்மா தங்கச்சி அக்காண்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம். அக்காவை கல்யாணம் பண்ணதுலேருந்து தான் அம்மா ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ராவிக்கலாம் தூங்க மாட்டுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க அக்காவை நினச்சி. ஒரு நல்ல வீட்டிலேயாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. அவங்க அண்ணன் பொண்ணு கேட்டாருண்டு அண்ணன் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே அக்காவை கொடுமைப்படுத்துதுவோம். அதனால தான் எங்கள் அம்மா தூங்க மாட்டேன்ட்டு இப்படி முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க ராவிக்கலாம். என்ன செய்கிறது? யார்கிட்ட சொல்கிறது? அப்பாட்ட சொன்னால் அப்பா அம்மாவை ஏசுகிறாரு என்னன்னு தெரியல. ஏன் சொன்னேன்ட்டு என்ன ஏசுவாங்க அம்மா? எப்படி சொல்கிறது? யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் பாவி சறுக்கி. என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் பாவி சறுக்கி. என் பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு. அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், போக சொன்னாண்டா நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன்ட்டு சொல்கிறான்.
அவள் மனசு இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு நான் படுத்திட்டேன் அவளை. எங்கள் அண்ணனுக்காக நான் என்னோட புத்தி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் மேலே தப்பு. நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள்.